இன்று நாம் பார்க்க இருப்பது பின்னங்கள் தொடர்பான கூட்டல் கழித்தல். அதன் அடிப்படையில் முதலாவது உதாரணம் 7×15 உடன் 2×5 எவ்வாறு கூட்டுதல் என்பது பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பின்னங்கள் தொடர்பான அடிப்படை விஷயத்தை விட்டு நோக்குவோமானால், x ஆனது பகுதி எண்ணாகவும் y ஆனது தொகுதி எண்ணாகவும் கருத்தில் கொள்ளப்படும். இப்போது படிமுறை ஒன்றை விட்டு நோக்குவோமானால் 7×15 உடன் 2×5 கூட்ட வேண்டும். ஆனால் ஒரு பின்னத்தை கூட்டும் போது அப்பின்னங்களின் பகுதி எண்ணானது எப்போதும் சமனாக காணப்பட வேண்டும். ஆனால் இங்கு பகுதி எண்கள் சமனாக இல்லை. எனவே இதை எவ்வாறு சமனாக்குவது என்பது பற்றி நோக்குவோமானால், இங்கு 15 கூடியதாகவும் 5 குறைந்ததாகவும் காணப்படுகின்றது. எனவே நாம் குறைந்த 5ஐ 15ஆக மாற்ற வேண்டும். 15ஆக மாற்றுவதற்கு 5ஐ எத்தனை தடவை எதனால் பெருக்குவதன் மூலம் 15 கிடைக்கும் என்பது பற்றி நோக்குவோமானால், இலக்கம் 3ஆல் பெருக்கும் போது 15 கிடைக்கப்படும். எனவே 5 தரம் 3 15. அதன் அடிப்படையில் 5 தரம் 3 15. இங்கு பகுதியை பெருக்கும் சந்தர்ப்பத்தில் பின்னங்களின் அடிப்படையில் தொகுதியையும் அதே எண்ணால் பெருக்க வேண்டும். எனவே அதே சந்தர்ப்பத்தில் தொகுதி 2ஐ 3ஆல் பெருக்க வேண்டும். எனவே 2 தரம் 3 6, 5 தரம் 3 15, 7×15. எனவே இப்போது பகுதி எண்கள் சமனாக்கப்பட்டு விட்டது. எனவே அடுத்த படிமுறையாக இரண்டாம் படிமுறையை நோக்குவோமானால், இப்பகுதி எண்கள் சமனாக்கப்பட்டு விட்டதால் இவற்றை கூட்டலாம். எனவே தொகுதி எண்ணை கூட்டுவோமானால் 7 சக 6×15, 7 சக 6 13, 13×15. எனவே இதற்கான தீர்வு 13×5. எனவே 7×15 உடன் 2×5 கூட்ட வரும் விடை 13×15 ஆகும்.